வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டமைக்கான காரணம் வெளியானது. ஒரே சிறையறையில் அடைக்கப்பட்ட தந்தையும் மகனும். இனப்படுகொலை நினைவு தூவி அமைப்பு கனடாவுக்கு நன்றி தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி. வடக்கில் தமிழரின் காணிகள் சுவீகரிப்பு அமைச்சர் விமல் வெளியிட்ட தகவல். விண்வெளியில் ஆயுதத்தை நிலைநிறுத்தும் அமெரிக்கா, பாதுகாப்பின் உச்சத்துக்கு சென்ற ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் ஆடை உற்பத்தி நிறுவனமான நெக்ஸ்ட் கட்டுநாயக்கவில் இறங்கி வந்து தமது தொழிற்சாலையை திடீரென மூடியமைக்கான காரணத்தை வெளியிட்டுள்ளது. அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் காரணமாக தமது தொழிற்சாலை பல ஆண்டுகாகவே இலாபமற்ற நிலையில் இயங்கி வந்ததாக நெக்ஸ்டின் உற்பத்தி துறை பணிப்பாளர் டேவிட் ரே தெரிவித்துள்ளார். எனவே இந்த தொழிற்சாலையை மூடுவது தவிர்க்க முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் உள்ள தமது மேலும் 2 தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அடுத்து தமது தொழில்களை இழந்துள்ள 1400 தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக மண்டலத்தில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை கடந்த செவ்வாய்க்கிழமை மூடப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரே இரவில் தொழில்களை இழந்த 1416 ஊழியர்களுக்கு பணி நீக்க பொதிகளை வழங்குவதாகவும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராமக்வெலவின் மகன் ரமித ராமக்வெலவும் கொழும்பு சிறைச்சாலையின் M2 அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய முன்னாள் அமைச்சருடன் அவரும் அதே சிறைச்சாலை அறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அலுத்கமிகவும் அதே சிறைச்சாலை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய M2யில் 11 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் ரமித ராமக்வெல சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் மருத்துவ உபகரணங்களுடன் சிறைச்சாலைக்கு வந்ததாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதுகுறித்து கேட்டபோது இரவில் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் போது இந்த கருவியை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். எனினும் சிறை மருத்துவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர் அந்த கருவியை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார் என்று சிறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கனடாவின் பிரம்ப்டன் நகரில் இனப்படுகொலை நினைவு தொகை அமைக்கப்பட்டமை காலப்பெறுமதி மிக்க செயல் என்றும் அதற்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஷ் அவர்களிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளார். மேற்குறித்த நினைவு தூவி அமைப்புக்கு நன்றி தெரிவித்து கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, பிரம்ப்டன் நகர மேயர் பற்றி பிரவுன் இருவருக்கும் கடந்த 19ஆம் தேதி மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களின் பிரதியே இன்றைய தினம் கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பியால் நேரில் கையளிக்கப்பட்டது. வடக்கில் உள்ள காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையாது என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் காணிகளை சுவீகரித்து அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். காணிகளை சுவீகரிப்பது தொடர்பான வர்த்தமானி கரையோர பகுதியில் உள்ள காணிகளை சுவீகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் உடன் மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைத்தார். மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவாதத்தின் போது உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக்கு மக்களுக்குரிய காணிகளை சுவீகரிப்பதற்குரிய எந்தவொரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது. வடக்கில் எமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். வடக்கு மக்களும் எமது பக்கம் உள்ளனர். எனவே அங்குள்ள மக்களின் காணியை பறித்து வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது. வேறு நபர்களை குடியேற்ற வேண்டிய தேவைப்பாடும் எமக்கு கிடையாது என குறிப்பிட்டார். கோல்டன் டோம் என்று அழைக்கப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான தமது திட்டம் குறித்த புதிய விவரங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குறித்த திட்டத்துக்கு மொத்தம் சுமார் $175 மில்லியன் செலவாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. கோல்டன் டோம் என்பது அமெரிக்க விண்வெளியில் வைக்கும் முதல் ஆயுதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோல்டன் டோம் என்பது தரை மற்றும் விண்வெளி அடிப்படையிலான ஏவுகணை கேடை அமைப்பாகும். இது ஏவுகணைகளை பல கட்டங்களில் கண்டறிந்து கண்காணித்து நிறுத்தவும் புறப்படுவதற்கு முன் அவற்றை அழிக்க அல்லது நடுவானில் இடைமறிக்கும் திறனை கொண்டது.
இந்த புதிய அமைப்பு அமெரிக்காவின் வெற்றிக்கு உயிர் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது என்று கூறிய ட்ரம்ப் அது முழுமையாக கட்டமைக்கப்பட்டவுடன் உலகின் பிற பக்கங்களிலிருந்து ஏவப்பட்டாலும் விண்வெளியில் இருந்து ஏவப்பட்டாலும் கூட ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.